ஹே கைஸ், இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவனோட நம்ம வந்து பெருசா வந்து வாழ்ந்து காட்டணும். என்னைக்குமே வந்து நமக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. நம்ம வந்து எப்படி இருக்கும், நம்ம நிலைமை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டோம். அடுத்தவன் எப்படி வாழ்றான், அவன் எப்படி பணக்காரனா இருக்கான், அவனுக்கு எங்க இருந்து மணி வருது, இப்படிதான் சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டெய்லி வேலைக்கு போய் ஒரு 250-250 ரூபாய் சம்பாதிச்சாதான் உங்களுக்கு ஃபேமிலியே ரன் ஆகுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எக்ஸெட்ரா சோசியல் மீடியால மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னை ஒரு ரிச்சஸ்ட் மேன் மாதிரியும், எப்படி சொல்றதுன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போடுறாங்க கூட, ஒரு பெரிய ஆடிக்காரங்க போட்டோ செல்ஃபி, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு பெரிய ஆளா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிங்களா? மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சே கிட்டத்தட்ட பணம் சம்பாதிக்க 1 இல்லை 2 இல்லைங்க, ஒரு 100 கேர்ள்ஸ் 100 பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு தொழில் மாதிரி பண்ணி லட்சக்கணக்கில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து மோசடி பண்ணிருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ள போகிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே கைஸ், வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் காண்கிறதும் பொய், காதால் கேட்கறது பொய்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்பிட முடியாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட சேட் பண்ணுறதா கூட எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வேற, ரியல் லைஃப் வேற, ரெண்டையும் நம்ம ஒன்று சேர்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை வந்து தரிசா போயிடும். அதுதான் வந்து உண்மை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு கோடீஸ்வரனா அப்படி சொல்ற பெண் வந்து தன்னை வந்து பணக்காரனா மாற்றணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட 100 பெண்களை வச்சு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மஜாஜ் சென்டர் இந்த மாதிரி பல விஷயம் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. இதை கேட்கும்போது ரொம்ப கிரேசியா இருக்கும். பட் இதுதான் உண்மை. போலீஸ்காரங்களே இதை கேட்கும்போது அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பேச போறோம். ஓகே கைஸ், வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயபிரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பெண், அதாவது வந்து +2 படிக்கிற பெண். அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பணம் இருக்கிற ஆளை பார்த்து நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி வந்து பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு ஆளோட சிக்கியிருக்காங்க. அந்த பிரகாஷ் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காட்டிட்டு இருந்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கார், 5 ஸ்டார் ஹோட்டல், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெண் வந்து நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படி ஒரு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போகுது. நாளடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நட்பு வந்து காதலாக மாறுது. மாறினதுக்கு அப்புறம் அவருடைய பணம் எப்படி சம்பாதிக்கிறேன் அப்படிலாம் கேட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையை சொல்கிறேன். நான் எப்படி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து விட்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸ்க்கு வந்து நல்ல பணம் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தேவை, சுற்றி பார்க்குறக்கோ இல்லை ரொமான்சிக் பண்றோம் அப்படி தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து நான் லிங்க் பண்ணி விடுவேன். இதுதான் என்னுடைய வேலை. இது மூலியமா தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு நான் சம்பாதிக்கிறேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணேன்னா நீ மனசு வச்சு அப்படின்னா நீனும் இந்த மாதிரி சம்பாதிக்கலாம், நிறைய நீனும் இந்த மாதிரி ஒரு பணக்காரனா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயபிரதான்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பெண் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தன்னை வந்து தயாராக்கிறாங்க. ஓகே, நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்க. அது என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெயபிரதா என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணை வந்து +2 தானே முடிச்சுட்டு காலேஜ்ல வந்து சேர்த்து விடுறான். அது அதாவது பெரிய பணக்கார வீட்டு பெண்கள்லாம் படிக்கிற காலேஜ், நல்ல பெண்கள் இருக்கிற மாதிரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காலேஜ்ல போயிட்டு சேர்த்து விட்டு அந்த காலேஜ்ல ஃபீஸ் எல்லாத்துமே இவன் தான் கட்டுறான். அது கட்டிட்டு அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்ல வந்து தன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண் மாதிரியே வந்து காட்டிடுறாங்க. இப்படி காலேஜுக்கு வரும்போது இச்சா வர்றது, நிறைய பெண்களுக்கு வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றது, சில பேர் வந்து பொருள் வாங்க முடியாது, சில இதுக்கு திரும்ப அவங்கள பார்ட்டி கூட்டு போறது, அங்கே கூட்டு போறது, அங்கே போலாமா இங்கே போலாமான்னு சொல்லிட்டு கேட்டு இந்த லீவ் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச அளவு மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயபிரதான்னு சொல்லிட்டு பெண் வந்து பணம் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கும்போது வந்து நிறைய பேர் டவுட் வரும், உனக்கு எப்படி இவ்வளவு பணம் வருது, எங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸா யாராவது பழகுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் சொல்றது, இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் மூலியமா தான் நான் சம்பாதிக்கிறேன், நீங்க சம்மதிச்சீங்கன்னா அந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எந்த பொண்ணெல்லாம் வந்து கோஆபரேட் அதை போல மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பிசினஸுக்கு கோஆபரேட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பேரை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த நிறைய ஆன்லைன் நொக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா பொண்ணோட போட்டோஸ் போட்டுறது, ½ மீட் பண்ணி பேசலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம், வீடியோ கால் பேசலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து போட்டிருக்காரு. ஓகேங்களா, அந்த ப்ரைஸை போட்டு அந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி எடுத்து எல்லாத்தையும் இங்கே தங்க வச்சு இந்த வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸ் வந்து அந்த பெண் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்து நல்ல ஜாலியாக போயிட்டு இருக்குது. எப்படின்னா இப்போ ஒரு யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒரு ஆன்லைனில் பார்த்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு நேராக போறது, பேசுறது, வைக்கிறது, தனியாக போறது, இவ்வளவு அமௌண்ட், இங்கே போனது இவ்வளவு அமௌண்ட், இதுக்கு இது அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நார்மலாக பேச்சு இதுலேயே இருந்து பார்த்தீங்கன்னா மஜாஜ் சென்டர் மாதிரி
அதாவது வந்து இங்கே வந்து லேடிஸ் மஜாஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஜாஜ் சென்டர் ஓப்பன் பண்ணி அங்கே வர்ற ஆண்கள் கிட்ட வந்து பணம் பறிக்கிறது. இவ்வளோ ஏதாவது ஒரு ½ ஹவருக்கு 2000 3000 5000 10,000 சொல்லிட்டு பணத்தை அதிக லெவலில் வந்து பறிச்சு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. இப்படி போன ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு அமௌண்ட் பேசிட்டு போகும்போது அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணவுடனே காண்டாகி பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் நம்பவே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே போய் இந்த பொண்ணோட போனை வாங்கி பார்த்தோம், ஷாக் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கணக்கில் வந்து வந்திருக்கு. இது எப்படி அவர் சம்பாரிச்சிருக்காங்க அந்த பொண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வாராருன்னா அவர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த பெண்களுக்கு ஒரு 10,000 மட்டும் கொடுத்துட்டு மீதி 40,000 பார்த்தீங்கன்னா இது எடுத்திருக்கு. இது மூலியமா இது வந்து ரொம்ப பணம் சம்பாரிச்சிருக்கு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட மாட்டியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம வந்து இன்ஸ்டால இல்லை பர்டிகுலராக ஒருத்தர் வந்து நேரில் பார்க்காம பல விஷயத்தை நம்ம அப்படியே நம்பிடுறோம். பண்றது உண்மை, சாப்பிட்றது உண்மை, போறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் கைஸ். என்னைக்குமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வாழ கற்றுக்கணும். அப்படி நம்ம பணக்காரன் ஆகக்கூடாது, அங்கே போய் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்க அந்த பெண்களுக்குலாம் வந்து இதுன்னு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இது தப்பா இருக்கு, நான் எனக்கு பிடிக்கல, நான் விலகி போறேன்னு சொன்னா கூட விஷயத்துல வச்சு பிளாக்மெயில் பண்றது போக முடியாது, என்கிட்ட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ மூலியமா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எது இருக்கோ அதை வச்சு நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். இல்லாத விஷயத்துக்கு வந்து ஆசைப்படுறதோ அல்லது பிளான் பண்ணுறதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கண்டிப்பாக டெய்லி ஒரு வீடியோ வரும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடல, அதுக்கப்புறம் வீடியோஸ் போடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அவங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல்.